மன்னாரு சொக்கா, என்னைய இட்லி கூட்டிட்ட பண்ணிட்டு இருக்கீங்க? வாமா முனியம்மா, பார்த்தா தெரியல? ஈ ஓட்டிட்டு இருக்கிற முனியம்மா. ஈ ஓட்டிட்டு இருக்கீங்களா? ஆமா, உன் இட்லி எல்லாம் ஈ மிக்குது, அதான் ஈ ஓட்டிட்டு இருக்கிறோம். இது ஈ ஓட்டுறதுக்கு ஈ ஓட்டுனா ஈ ஓட்டுறது என்ன? இனிப்பு பலகாரமா வச்சிருக்க முனியம்மா, ஈ உக்காந்தா அது நல்லா இருக்காது, அதனாலதான் ஈ ஓட்டிட்டு இருக்கிறோம். ஏன் அதை நசுக்கி சாவடிக்க வேண்டியது தானே? இல்ல முனியம்மா, நாங்கெல்லாம் ஜீவகாரண்ய முறையில ஈய ஓட்டிட்டு இருக்கிறோம். ஜீவகரணங்கிற முறையில நீங்க எதுவுமே கொல்ல மாட்டீங்க. ஆமா முனியம்மா, கொல்ல மாட்டோம். உங்களை பாம்பு கடிச்சா கூட கொல்ல மாட்டீங்க. கொல்லவே மாட்டோம். கடிச்சா கடிச்சிட்டு போகுதுன்னு விட்டுருவோம். ஓ அப்படியா? மன்னாரே, என் மானகிட்ட மன்னாரே கையை கொடு. சொல். ஐயோ 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 ஐயோ, வலிக்குதே வலிக்குதே. அப்படியா? ஜீவகரணங்கிற முறையில கொல்ல மாட்டாங்க. கொல்லாத மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு, வடியுது. யோ, என் இட்லி வியாபாரம் பெருக்கணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கயா. முனியம்மா, நாம ரெண்டு பேரும் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடணும்னா மன்னார் பக்கத்துல இருந்து இட்லி வித்துருவான். ஆடலாமா நாம? ஐயோ சொக்கா, ரெக்கார்ட் டான்ஸ் ஆடனா எல்லாரும் முனியம்மாவை பார்த்துட்டு இட்லி சும்மாவே தின்னுட்டு போயிடுவாங்கயா. யோ, இதெல்லாம் ஒரு ஐடியாவா? நல்லா என் வாயில வந்துட போகுது. இப்ப என்ன, வா இட்லி நான் பெருக்கணும், ஆமா, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வா ஓரமா போலாம் வா. எதுக்கு? என்ன பண்ண சொல்றப்ப? யோ, என் இட்லியோட வியாபாரத்தை சொன்னேன். வியாபாரத்தையா? ஆமா. சரி முனியம்மா, எனக்கு ஒரு யோசனை வருது. இட்லி கூட நீ வேற ஏதாவது சுட்டு வித்தீங்கன்னா பரவாயில்லையே? ஆமா, அது நல்ல ஐடியா தான்யா. இட்லி கூட இந்த வடை, பஜ்ஜி, போண்டா, முறுக்கு இதெல்லாம் சுட்டு வித்தா நல்ல வியாபாரம் இல்ல? முறுக்கும் வடையுமா? அப்படின்னா எனக்கு அந்த முறுக்கு முடியுமா பாட்டு தான் ஞாபகம் வருது. அந்த பாட்டு போட்டுக்கிட்டு நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து முறுக்கு வைக்கலாமா? சொன்ன மாதிரி நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த பாட்டை பாடிக்கிட்டே போனோம்னு வச்சுக்க, ஒரு நாய் கூட ஒரு ரூபா சல்லி பைசா போடாது. வியாபாரம் ஓஹோ நடக்கும். ஓஹோ நடக்கும். ஊர்ல 4 பேர் சேர்ந்து நம்மள கும்மு கும்மு கும்பிடுவாங்க, அப்புறம் அங்கங்க வீங்கி போயிடும். எங்கெங்க வீவோம்? மூஞ்சே வேர்க்க வீங்கின மூஞ்சி மாதிரி. அப்படிதான் இருக்குதா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ போய் அவன்கிட்ட போய் இட்லி வியாபாரத்தை பெருக்கிறத பத்தி கேட்கறிய, அவன் தான் உன் இட்லி தின்னு தின்னு ஆளு பெருத்து போய் கிடக்குறான். சரி முனியம்மா, எனக்கு ஒரு யோசனை வருது. என்ன யோசனை சொல்லு. நீ வடையும் முறுக்கும் இட்லியும் சுட்டு கொடு. நாங்க 2 பேரும் நம்ம பஞ்சாயத்து ஆத்து வேலை இருக்குல்ல, அதுல கொண்டு வித்து விட்டு காசை கொண்டாந்து கொடுத்துடுறோம். ஐயோ சொக்கா, நீ வந்து நம்ம புதுப்பாளையத்துல பாரு, நான் கட்டாச்சிமுட்டி பக்கம் பாத்துக்கிறேன். அதுவும் நல்ல ஐடியா தான். என்னையே சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. முடியுமா? இட்லி வாங்கினா முறுக்கு ஃப்ரீ, வடை வாங்கினா இட்லி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். முடியம்மா, இப்பெல்லாம் பொண்ணு கட்டிக்கு போறவங்க கூட குழந்தையா இருக்கிற வீடா தான் பாக்குறான். ஒண்ணு வாங்கினா 1 இலவசம், அக்காவை கட்டிக்கிட்டா தங்கச்சி இலவசம். அப்பதான் வியாபாரம் நடக்குது, பொண்ணு விலை போகுது. உனக்கு தான் தங்கச்சியே இல்லையே. யோ சொக்கா, உனக்கு எகத்தால ஏகப்பட்டதியா, ஏன் இப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருக்க? நல்ல ஒரு டாக்டரா போய் பாரியா. நல்ல டாக்டர்னா எங்க ஊர்ல மாட்டு டாக்டர் பாக்கட்டுமா? போய் பாரு. சொரிஞ்சு அவன் மூஞ்சே ரோஸ் கலர்ல மாறி போச்சு. யோ அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், அதுக்கு நான் கலர் ஆகணும், கருப்பாவே இருக்கு, அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லு. என்ன வந்து கட்டி பிடிச்சிக்க முடியுமா? 4000. நீ கட்டி பிடிச்சின்னா அவன் கல்யாணம் பண்ணிக்குவான். கட்டி பிடிச்சு நானும் சொரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இல்ல முடியுமா, எனக்கு ஒரு யோசனை வருது. என்ன? நம்ம ஊர் புதுப்பாலத்துல ஒரு கடையில போய் தலை வாங்கிட்டு வந்தேன். என்ன தலை? இந்த தலைய ஓ மூஞ்சில தேய்ச்சிட்டுனா சும்மா தக 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 தகன்னு மின்னுவ. ஏ சொக்கா, அப்படின்னா எனக்கு ஒண்ணு கூடயா, நானும் தேய்ச்சிக்கிறேன். உனக்கு இந்த யோ நிஜமாலுமே இந்த தலைக்கு அவ்வளவு பெரிய மகிமை இருக்கா? கலர் ஆயிடுவனா? முடியுமா? தலைக்கு மகிமையோ இல்லையோ, இந்த சொக்கனுக்கு பவர்ஃபுல்லா இருக்குது. கையால வேற பேரும் நான் தேய்க்க தேவையில்ல, நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி தேய்ச்சிக்கங்க. கையால வேற எடுத்து கொடுத்துருக்க, தேய்ச்சி சொரிகிரி வந்துடாது. சொரியா? நம்பிக்கை இருந்தா தேய்ச்சிக்க, நம்பிக்கை இல்லைன்னா பழனிசாமி கூட்டி போய் வச்சுக்க. முடியுமா? நாம 2 பேரும் இத தேய்ச்சிக்கலாமா? ஆமா மன்னாரு, இத நீ எனக்கு தேய்ச்சி விடு, அத நான் உனக்கு தேய்ச்சி விடுறேன். சரி முடியுமா? டேய் டேய் டேய், பாத்து
பார்த்து தேய்ங்கடா. காஞ்ச மாடு கம்பளம் போந்த மாதிரி தேய்க்கிறீங்களாடா. ஐயோ உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிக்கிட்டியா அப்பதான் உடம்பெல்லாம் பளபளன்னு இருக்கும். கேக்குற சாகல் நீ எங்கங்க கை வைக்கிற பாரு ஓட்டப்பல்லா. போதியா என்னையா சொக்காலாம் பிச்சுக்குது. ஏடா என்னென்ன பைத்தியக்காரத்தீங்களா? என்னய்யா? உங்களுக்கு என்ன நான் லேகியமே கொடுத்தேன். ஆ, காஞ்சிருக்கேன் தல. ஆடா பாவி ஏயா கொடுத்தா? ஏய் எங்கெங்கயோ பிச்சுக்குதுடா. ஏய் யோ, எனக்கு சொல்ல முடியாத இடத்துல பிச்சுக்கிறியா? என்கிட்ட சொல்ல நான் சொல்லி விடுறேன். ஆடா பாவி டேய்.